வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காம்பினேஷன் பத்தி பேசலான்னு இருக்கேன். மகர ராசி, ஆனா லக்னம் ரிஷபம். இவங்க கேரக்டர் எப்படி இருக்கும்? அடேங்கப்பா, இது ரொம்ப ஒரு சாலிடான காம்பினேஷன் ஆச்சே. ஏன்னா மகரமும் நிலம், எர்த் சைன், ரிஷபமும் நிலம், ரெண்டுமே எர்த் எலிமெண்ட் அப்படிங்கிறதால இவங்க கிட்ட அசாத்தியமான பொறுமையும் விடாமுயற்சியும் இருக்கும். இவங்க காலு எப்பவுமே தரையில தான் இருக்கும். அதாவது ரொம்ப யதார்த்தமான மனுஷங்க. நிதானமா இருப்பாங்கன்னு சொல்ற. ஆனா இவங்க கிட்ட அந்த வசீகரம் இருக்குமா? ஏன்னா ரிஷபம் சுக்கிரனோட வீடாச்சே. கண்டிப்பா இருக்கும். ரிஷப லக்னங்கிறதால அவங்க பேச்சு ரொம்ப இனிமையா மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயம் மனசுக்குள்ள மகர ராசி சனியோட ஆதிக்கம் இருக்கிறதால வாழ்க்கையில எப்படியாவது ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற வெறி ஓடிக்கிட்டே இருக்கும். வெளியே பார்க்க ரொம்ப சாதுவா தெரிவாங்க. ஆனா ஒரு காரியத்துல இறங்கிட்டா அதை முடிக்காம விட மாட்டாங்க. ஒரு பாறை மாதிரி உறுதியானவங்க. அப்போ இவங்க கிட்ட பிடிவாதம் கொஞ்சம் அதிகமா இருக்குமோ? ஆமா, அது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். நான் நினைச்சது தான் நடக்கணும்னு சில நேரம் அடம் பிடிப்பாங்க. ஆனா குடும்பத்துல இவங்க ஒரு பெரிய தூண் மாதிரி. குடும்பத்தோட கௌரவம், பாரம்பரியம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வீட்டை ரொம்ப அழகா வசதியா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயம் அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்யறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. சரி, வேலை அல்லது பிசினஸ்னு வந்தா இவங்க எப்படி? யாராவது ஒருத்தர் கீழே வேலை பார்ப்பாங்களா இல்ல ஓன் பிசினஸா? இவங்களுக்கு சொந்தமா பிசினஸ் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மத்தவங்க இவங்களை அதிகாரம் பண்றதை விட இவங்க மத்தவங்கள வழி நடத்தணும்னு நினைப்பாங்க. குறிப்பா சாப்பாடு சம்பந்தப்பட்ட பிசினஸ், துணிக்கடை, அழகு சாதன பொருட்கள் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. பிசினஸ்ல ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அதே சமயம் லாப நஷ்டத்தை விரல் நுனில வச்சிருப்பாங்க. பணத்தை இவங்க எப்படி கையாளுவாங்க? இவங்க கிட்ட காசு தங்குமா? இவங்க கிட்ட காசு தங்காம எங்க போகும்? சேமிப்புல இவங்க பெரிய கில்லாடி. ரிஷப லக்னம் சுக்கிரன் ஆதிக்கங்கிறதால நல்ல பொருட்களை வாங்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா மகர ராசி சனி தேவையில்லாம செலவு பண்ணாதேன்னு தடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால இவங்க பெரும்பாலும் நிலம், வீடுன்னு அசையா சொத்துக்கள்ல தான் முதலீடு பண்ணுவாங்க. 35 வயசுக்கு மேல இவங்க ஒரு நல்ல பொருளாதார நிலையை அடைஞ்சிடுவாங்க. ஆரோக்கியம்னு வரும்போது இவங்க எதுல கவனமா இருக்கணும்? மெயினா இவங்க சாப்பாட்டு பிரியர்கள். அதனாலேயே வெயிட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷபம் கழுத்து, தொண்டை பகுதியை குறிக்கிறதால அங்க அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரலாம். அப்புறம் மகர ராசிங்கிறதால மூட்டு வலி, கால் வலி வர வாய்ப்பு இருக்கு. கால்சியம் அதிகமா இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உடற்பயிற்சி பண்ணாலே இவங்க ஹெல்த் சூப்பரா இருக்கும். சரி, இவங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க? ஸ்ட்ரிக்ட்டா இல்ல ஃப்ரெண்ட்லியா? இவங்க ஒரு பேலன்ஸ்டு பேரண்ட்ஸ்னு சொல்லலாம். பிள்ளைங்க மேல உசிரே வச்சிருப்பாங்க. ஆனா ஒழுக்கம்னு வந்துட்டா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க.
அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நல்ல மனுஷங்களா வளர்க்கணும்னு ரொம்ப மெனக்கிடுவாங்க. பிள்ளைங்களும் இவங்க கிட்ட ஒரு நண்பன் மாதிரி பழகுவாங்க. டிராவல் பண்றதுல இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா? உண்டு. ஆனா இவங்க மத்தவங்க மாதிரி சும்மா ஊர் சுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு கோவில், பழைய காலத்து கட்டிடங்கள், இல்லனா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இத பார்க்க தான் விரும்புவாங்க. எந்த ஒரு ட்ரிப் போனாலும் முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டுட்டு தான் போவாங்க. மொத்தத்துல சொல்லப்போனா மகர ராசி ரிஷப லக்னம் காம்பினேஷன் ஒரு சக்சஸ்ஃபுல்லான காம்பினேஷன். இவங்க கிட்ட இருக்கிற அந்த நிதானமும் உழைப்பும் இவங்கள என்னைக்குமே கைவிடாது. அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு பெரிய வசந்த காலம்தான். சூப்பர்ப்பா. நிதானமா அடி எடுத்து வச்சு சிகரத்தை தொடுற டைப்புன்னு சொல்லு. ரொம்ப அருமையா சொன்ன. தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.